வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் குழம்பும் சிக்கன் வறுவலும் தான் செய்ய போகிறோம். இப்போ நான் 1 கிலோ சிக்கன் நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிட்ஜெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நான் மொத்தமாக 1 கிலோ சிக்கனையுமே கிரேவி செய்கிறதுக்காண்டி நல்லா வதக்கிக்கிற போகிறேன். எல்லாமே கிரேவிக்காண்டி செய்கிறதில்ல. பாதி எடுத்து அந்த சிக்கன் வேகிறப்பவே எடுத்து நம்ம மசாலா எதுவும் சேர்க்காம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வேலை அதிகமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வேலையும் மிச்சமாகும். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ மாட்டுப் பொங்கல்லாம் வருது. ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. 2 பட்டை, அன்னாசிப்பூ, ஒரு பிரிஞ்சலை, கசகசா, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சு வர்றப்ப வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஏலக்காய், கிராம்புலாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. கிராம்பை கடைசியாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா எண்ணெயிலேருந்து தெரிச்சிடும். இப்போ இது கூட வெங்காயத்தை சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. நல்லா கலர் மாதிரி நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வரணும். அந்த மாதிரி வதங்குறப்ப தான் சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. 2 பச்சை மிளகா இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, பச்சை மிளகா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. என்கிட்ட இருக்கிறதுனால சேர்த்துக்கிட்டேன். நல்லா எண்ணெய் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, நாட்டு தக்காளி தான் சேர்த்துக்க போகிறேன். ரொம்பவும் தக்காளி சேர்த்துட்டா புளிப்பாயிரும். அதனால் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிறப்ப தான் அந்த சிக்கனுடைய ஃப்ளேவரே வரும். இஞ்சியும் பூண்டும் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி இதை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். அது வரையும் நீங்கள் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து வதக்கிறப்ப கொஞ்சம் சீக்கிரம் வேகும். வேகலைன்னா கரண்டியில் நல்லா அழுத்தி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க.
நல்லா இந்தளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை எல்லா சிக்கனையுமே நான் சேர்த்துட்டேன். சேர்த்து உப்பு கறியாக நல்லா வேக விட்டுக்கோங்க. நல்லா முக்கால் அளவு வெந்ததுக்கு பின்னாடி நல்லா கறியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதை வறுக்கிறதுக்கு தனியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வேலையும் மிச்சமாகும். இப்போ இது கூட மஞ்சத்தூள், லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு சிக்கனுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏற்கனவே சேர்த்துருக்கோம். இப்போ இது கொஞ்சமாக சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மூடி போட்டு வெந்துருச்சு. நம்ம ஏற்கனவே சிக்கனில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கல, கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்தோம். இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணி இருக்குன்னு. நல்லா வெந்து நல்லா சிக்கனில் உள்ள தண்ணியெலாம் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ ஒரு முக்கால் அளவு வெந்த கறியை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு குழம்ப வந்து கூட்டி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வறுக்கிறதுக்காண்டி ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க, தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து. இப்போ நம்ம இந்த கறியை வந்து குழம்பு செய்ய போகிறோம். கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி, வீட்டில் எப்போவும் குழம்பு தூள் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த பொடி தான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கறி மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கறியை வதக்கி விட்டுட்டு அப்படி மசாலா போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டு தண்ணி தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து உப்பு எல்லாம் காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சமாக சேர்த்து இந்த பக்கம் கொதியட்டும். இந்த பக்கம் கடாயில் நம்ம வந்து இந்த சிக்கனை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான பொருள் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பொடியாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இந்த எண்ணெயில் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக பொரிச்சிட்டு ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சு அந்த மாதிரி பொரிச்ச வெங்காயத்தை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சாச்சு. எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை
இந்த எண்ணெயில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு எப்போவும் சேர்க்குற மாதிரி தான், ஏற்கனவே குழம்புக்கு சேர்த்த மாதிரி தான் காஷ்மீர் சில்லி தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. தனியாக சீரகத்தூள், கறி மசாலா இந்த பொடியை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அது மேலே தூவி தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கோங்க. ரொம்ப சேர்க்காம இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி நல்லா வதக்கி விட்டுட்டு பூண்டு, மிளகு இதை நீங்கள் அம்மியில் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. வறுத்து வச்சுருக்க வெங்காயம் அதை கடைசியாக சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தட்டே காலி ஆயிரும் உடனே, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு அருமையான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா இந்த மாதிரி கொதிஞ்சு வந்துருச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு இப்போ சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.